அஸ்ஸலாமு அலைக்கும். கதீஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயாவது மனசு கஷ்டமாக இருந்தாலோ இல்லை மைண்டு கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தாலோ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சின்ன வயசில் எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் நினச்சி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இது இந்த க்ளோன்னு சொல்லிட்டு வரும், சின்ன பசங்க வச்சு விளையாடுறது. அந்த காலத்தில் நம்ம என்ன செய்வோன்னா, வீட்டில் வெளியில் போய் களிமண்ணை எடுத்து பிசைஞ்சு சுட்டி பானையெல்லாம் செய்வோம். இப்போ இது விற்கிது, சின்ன பசங்க இது இப்படி அச்சு மாதிரி விற்கிது. இதை வச்சு அதுக்கு அச்சு போட்டு பூ மாதிரி செஞ்சு விளையாடுறதுக்காக இந்த க்ளோ மாதிரி விற்கிதா. இதை நம்ம வாங்கி இந்த பாருங்கள், நம்ம இதை எப்படி வேணாலும் வளைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இதில் அதான் ஃப்ரீயாக இருக்கிற நேரம், நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிற நேரம், மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இதிலேருந்து அப்பப்போ ஏதாவது ஒன்று செய்யலாம். நானும் அந்த மாதிரி நிறைய செஞ்சுருக்கேன். ஆனால் அதான் என் பையன் கூட சொன்னான், நீ இப்படி உட்காந்து செஞ்சிட்ருக்கே, அதை நீ செய்கிறப்ப வீடியோ எடுக்கலாமே அப்படின்னா. இது நான் தொடர்ந்து உட்காந்து செய்கிறதில்ல. எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தால் அதை எடுத்து செய்யலை, அப்படியே நம்ம அப்படியே குழந்தை பருவத்துக்கு போகிற ஒரு ஃபீலிங் ஒரு எஃபெக்ட் வருது. அதனால எனக்கு டைம் கிடைக்கல, நான் அதை எடுத்து செஞ்சிட்ருக்கேன். டைம் கிடைக்கலன்னு இல்லை, அதான் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண, அந்த டென்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ அதில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். என்னென்ன பண்ணியிருக்கேன் பார்த்துக்கங்க. இது கொஞ்சம் தூரம் குட்டியாக இருக்குது, இந்த பாருங்கள். இது இட்லி தட்டு, அதில் வர மாதிரியே டிசைனிங் வேறு பண்ணினேன். இது இடிக்கிற உலக்க மாதிரி வரும்ல, இடிக்கிற உரல் அது. இது ஆட்டு உரல் பாருங்களேன், அந்த கரெக்டாக அந்த ஆட்டு உரல் மாதிரியே பிளாக்கில் இருந்தனால கரெக்டாக ஆட்டு உரலுக்கு செட் ஆச்சு. அந்த உள்ளே கரெக்டாக நம்ம நல்லா அப்படி போட்டால் பிடிச்சி ஆட்டுறதுக்கு சரியாக வரும். இந்த பாருங்கள், அந்த ஆட்டு உரல்லையும் டிசைன் மாதிரி போட்டேன். இது தட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது இது மாதிரி மண் சட்டியில் வர்றது, இந்த மாதிரி தட்டுக்க வரும்ல, அந்த மாதிரி பண்ணலாம். இது அதிலே டிசைன் போட்டேன், டிசைன் பண்ணி வச்ச தட்டு. இது பாருங்கள், இது அதான் டிசைன் மாதிரி பண்ணேன், அந்த ஓரளவுக்கு வந்தது, கொஞ்சம் சொதப்புச்சு. இது டம்ளர், அதிலே செஞ்ச டம்ளர், 2 டம்ளர். இது கொஞ்சம் பெரிய டம்ளர், அந்த மாதிரி செஞ்சேன். இது சட்டி மாதிரியும் இல்லை, கிண்ண மாதிரி இல்லாமல் இது ஒரு மாடலாக செஞ்சேன். இது கொஞ்சம், ஆமாம், கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெருசு. இது பாருங்களேன், அம்மிக்கல்ல அங்கே கொத்திடுவாங்கள்ல அம்மிக்கல்ல, அதே மாதிரியே செஞ்சேன். உட்காந்து பென்னு இருக்குல்ல, பென்னை வச்சு கரெக்டாக இது பண்ணேன், அது அம்மி இப்படி அரைச்சிக்கிற மாதிரி. இது தோசைக்கல். இது பணியார சட்டி, கல் பணியார சட்டி, இவ்வளோதான் வரும். இது பொரிக்கஞ்சட்டி, அதான் வடைச்சட்டின்னு சொல்லுவோம்ல, அது. இதை அந்த மாதிரி பண்ணேன். இது பூரிக்கட்டை, பூரி சப்பாத்தி செய்கிறது. இது பாருங்கள், அடுப்பு எப்படி செஞ்சுருக்கேன். ஆனால் அடுப்பு செய்ய ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம இப்போ களிமண்ணில் செய்யலை, என்ன ஆகும்னா உங்களுக்கு நல்ல தண்ணி வச்சு அப்படியே ஒட்டி அழகாக ஷேப் கொடுத்து செய்ய முடியும். இது க்ளூனால் இது கையில் ஒட்டாதே ஒளியே, மற்றபடி இதை ஷேப் கொடுக்கறதுக்குள்ளே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அடுப்பு சூப்பராக வந்திருந்தது. இந்த அடுப்பில் பாருங்கள், இந்த பொரிக்கஞ்சட்டி வைக்க முடியுது, இந்த பணியார சட்டி வைக்க முடியுது, இந்த சட்டியும் வைக்க முடியுது, அதுக்கடுத்து இந்த தட்டு கூட வைக்க முடியுது. அப்புறம் தோசைக்கல், இது கூட வைக்க முடியுது. அப்புறம் இது பாருங்கள், இது ரேடியோவும் யூஸ் பண்ணிக்கலாம், டிவி மாதிரியே இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணேன்.
அதே மாதிரி மனசு ரிலாக்ஸ் ஆகும், ஃப்ரீயாகவும் இருக்கும். இது மண் கிடையாது, களிமண் கூட நமக்கு கெடுதல் இல்லை. ஆனால் இது எப்படி இருந்தாலும் கெமிக்கலாக தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை எடுத்து செய்யலை என்ன பண்ணிடுங்க, செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சோப் ஆயில், அதான் சோப் ஆயில் போட்டு கையை கழுவிடுங்க நல்லா தேய்ச்சி. ஏன்னா இதில் உள்ள கெமிக்கலு நம்ம உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செய்ய கொடுத்தாலுமே அது மாதிரி சோப்பு போட்டு கையை கழுவ சொல்லுங்கள். உப்பு சோப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஹேண்ட் வாஷ் அந்த மாதிரி கொடுத்து கூட கையை கழுவ சொல்லிடுங்க. ஆனால் இதை செய்யலை உண்மையிலே நல்லா அப்படியே ரிலாக்ஸாக இருக்குது. அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே செய்கிற மாதிரி வருது. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிறது பிடிக்கும். செய்யலை உங்களுக்கே தெரியும், மனசு நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக ஆகிறது உங்களுக்கே தெரியும். அப்படியே நம்ம குழந்தை பருவத்துக்கு போயிடுவோம். இதை செஞ்சிட்ருக்கையில நம்ம அப்படியே நம்ம குழந்தையாகவே மாறிடுவோம். அந்த ஒரு ஃபீலிங் நமக்கு வரும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.